அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி இருக்குது. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபைரவர் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு திதியாக கருதப்படுது. மேலும் சனிக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா சனிக்கிழமை நாளில் ஒரு பரிகாரம் செய்யும்போது கைமேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சனிக்கிழமைக்கு உரிய தெய்வம் தான் சனீஸ்வரர். சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர். அதனால் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த திதியில் நம்மால் கோவிலுக்கு போக முடிந்தது அப்படிங்கும்போது அங்கே சென்று சில பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சோம் அப்படின்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் கோவிலுக்கு போகும்போது எந்த மாதிரி பொருட்களை கொண்டு போகணும், அங்கே போயிட்டு காலபைரவரை தரிசனம் பண்ணணும்னா 12 ராசிக்காரங்களும் எந்த மாதிரியெல்லாம் பைரவரை வழிபாடு செய்யணும் என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். மேலும் மிளகு தீபம் ஏற்றுவது குறித்து, முந்திரி பருப்பில் மாலை சாற்றுவது குறித்து நிறைய விளக்கங்களோட நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்வு செஞ்சு செய்யலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டிலேயே கூட காலபைரவரை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த பதிவுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாராலையும் இன்றைக்கி வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலரால் முடியும், சில பேர்த்துக்கு சூழ்நிலை ஒத்து வராது. இன்னும் சில பேருக்கு கோவில் பக்கத்தில் இருக்கலாம், அவங்க போயிட்டு வருவாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்காது. வீட்டிலையும் வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு பீரியட்ஸ் டைமில் இருக்கலாம், இல்லை இன்றைக்கி வேறு யாராவது விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம். அவங்களையெல்லாம் உட்கார வச்சுட்டு நம்ம இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லை நாம் வீக்கெண்டு வரும்போது தானே குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகிறது, ஊருக்கு போகிறதெல்லாம் போவோம். அப்போ அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஆக மொத்தம் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை இன்றைக்கி இரவு தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு இவ்வளவு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் தேய்பிறை அஷ்டமி வரும். ஆனால் சனிக்கிழமை வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய கடன் பிரச்சனையாலையும் கஷ்டத்தாலையும் ரொம்ப தவிக்கிறோம். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சாலும் பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஏன் பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் நம்முடைய கர்ம வினை தான். நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதற்குண்டான அந்த கர்ம வினை அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கோம். அப்போ அதை அனுபவிக்காமல் நமக்குண்டான நன்மைகள் கிடைக்காது. அதே சமயத்தில் அந்த கர்ம வினையை நம்மளால் குறைச்சிக்க முடியும். அதை குறைப்பதற்கு நம்ம சனிக்கிழமை வழிபாடு செய்கிறது, காலபைரவர் வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சனீஸ்வரருக்கும் காலபைரவருக்கும் உகந்த இந்த நாளில் நம்ம ஒரு சின்ன அளவில் ஒரு வழிபாடு செய்கிறோம், பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு பெருமளவில் உதவி செய்யும், கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இன்றைக்கே இவ்வளவு முறைகள் நான் உங்களை செய்ய சொல்கிறேன். ஏதாவது ஒரு வழி நமக்கு கிடைக்காதா, ஏதாவது பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, இப்போ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஏன்னா இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். அதனால் பீரியட்ஸ் டைமில் பெண்கள் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். மேலும் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இப்போது நீங்கள் நான் சொன்ன மாதிரி வெளியில் போயிருக்கீங்க, இன்றைக்கி அங்கே தான் தங்குவீங்க அப்படிங்கும்போதும் நான் சொல்கிற பொருள் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்தே கூட இந்த மெத்தடை செய்யலாம். யாராக இருந்தாலும் இன்றைக்கி இரவு தூங்குவதற்கு முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், 3:58 மேலே நமக்கு அஷ்டமி திதியே முடிஞ்சிருமே, அப்போ செய்யலாமா அப்படின்ட்டு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஜோதிட சாஸ்திரப்படி காலையில் எந்த திதி இருக்கோ அது இந்த நாள் முழுவதும் கணக்கெடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கிறதே நமக்கு கூடுதல் சிறப்பு. அதனால் நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி எந்த நேரத்தில் பண்ணிங்கனாலும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது செய்வதற்கு நமக்கு பிளாக் கலர் இல்லைன்னா ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த 3ல் ஏதாவது ஒன்று தேவைப்படுது. சனீஸ்வரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது கருப்பு மற்றும் கருநீலம் அதுதான். அதனால் நீங்கள் ப்ளூ பென்ங்கிறது எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடியது தான். அதையே நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். செய்வதற்கு உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது மட்டும்தான் இதோட ரூல்ஸ், அவ்வளோதான். சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல இப்போ நீங்கள் நைட்டு சாப்பிட்டுக்கோங்க. நல்லா டிவி, மொபைல் எல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை
பரிகாரத்தை வந்துட்டு செய்யுங்க. அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. அந்த சமயத்தில் யாருக்கிட்டேயும் நீங்கள் பேசுகிறதோ டிவி பார்க்குறதோ வேறு எந்த ஒரு சிந்தனையிலையும் இருக்கக்கூடாது. அதாவது நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. மனம் வந்து நாம் அமைதியாக இருக்கலான்னாலும் அந்த பிரச்சனையவே தான் நினச்சிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் அது மாதிரி எதையும் வந்து நினைக்காம அமைதியாக வந்து வச்சுக்கோங்க. தண்ணீர் குடிங்க, நல்ல ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்க. அதன் பிறகு நான் சொன்னேன் இல்லையா, ப்ளூ கலர் பேனா இல்லைன்னா கருப்பு கலர் பேனான்ட்டு அதை ஒன்று எடுத்துகிட்டு இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் கண்டிப்பாக வந்து இடது உள்ளங்கை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் அதுதான் வந்து பயன்படுத்தணும். அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கரெக்டாக வந்து முடிச்சிருக்க வேண்டிய ஒரு வட்டம். அதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து எழுதுங்க. இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது, கடன் பிரச்சனையும் தீர்க்க வல்லது, எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே நீக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நம்ம மனசுக்குள்ளே நம்மளாலேயே வெளியில் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கே தெரியாது, அப்படியே ஒரே மாதிரி மூடியாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த நம்பரை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு சொல்ல முடியாத அந்த பிரச்சனைகள் சீக்கிரமாகவே வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 இந்த நம்பர் வந்து அதுக்குள்ளே நீங்கள் நல்ல பெருசாகவே வந்துட்டு எழுதிக்கோங்க. அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கருமிளகு. 4 மிளகு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, 4 மிளகு இருந்துச்சுன்னா போதும், எதிரிங்க வீட்டில் கூட கை நினைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எதிரிங்க எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்துட்டு விஷத்தை கலந்துருப்பாங்களாமா. அப்போ அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அந்த மிளகுக்கு உண்டுன்னு வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டோம்னா இது போல் ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது அதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நமக்கு எதிராக யாரும் எந்த சதியும் செய்ய முடியாது. அப்படியே செஞ்சாலும் அதுலேருந்து நம்ம ஈஸியாக மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கருப்பு தங்கம்னு சொல்லக்கூடிய இந்த மிளகு தான். இதை நீங்கள் 4 எடுத்து இந்த வட்டத்துக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அப்படியே உங்களுடைய இடது கையை வந்து மூடிக்கோங்க. அதாவது இடது கையிலே எழுதிக்கிறீங்க, இடது கையவே வந்து மூடிக்கிறீங்க. அதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுக்கிட்ட அப்படியே சொல்லிவிடுங்க. எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீரணும், கஷ்டம் தீரணும், நோய் நொடிகள் நீங்கணும், எதிர்த்தொல்லை நீங்கணும்ட்டு எல்லாமே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிளகு கையில் வச்சுக்கிட்டே சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துடுங்க. இல்லைன்னா முன்னாடி ரோடு தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே கூட போயிட்டு நின்றுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. உங்களுடைய தலையை 7 முறை வந்து நீங்கள் சுற்றுங்க. கிளாக் வைஸில் 7 முறை, ஆன்டி கிளாக் வைஸில் 7 முறை. அதாவது இடமிருந்து வளம் 7 முறை, வளமிருந்து இடம் 7 முறை. இந்த மாதிரி 7 முறை வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் வாசலில் நிற்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஈஸ்ட் சைடில், அதாவது கிழக்கு பக்கம் ஒரு மிளகை தூக்கி போட்டுருங்க, மேற்கு பக்கம் ஒரு மிளகை தூக்கி போட்டுருங்க, வடக்கு பக்கம் ஒன்று தூக்கி போட்டுருங்க, தெற்கு பக்கம் ஒன்று தூக்கி போட்டுருங்க. 4 டைரக்ஷன்ஸ்லேயும், அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் அந்த 4 டைரக்ஷன்லேயும் ஒவ்வொரு மிளகா வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்துட்டு செஞ்சிடலாம். இல்லைனா வெளியில் கார் பார்க்கிங் இருக்குதுல்ல, அங்கேருந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கூட போதும். மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே இருந்து இதை செய்யக்கூடாது. வெளியில் வாசல்லையோ இல்லை வேறு எங்கே நின்று வேணாலும் இதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம். இது வந்து ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு சனிக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிங்கிறதுனால இந்த நெகட்டிவ் ரிமூவல் கோடையும் இந்த மிளகையும் பயன்படுத்தி நம்ம பரிகாரம் செஞ்சுங்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.